2003ஆம் ஆண்டு விடுதலை புலி இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்த பொழுது என்னை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து அழைத்து வந்தது அலிசாயர் மௌலானா அவர்களும் எங்களுடைய அன்பர் காஜியார் அவர்களும். இது இன்னும் ஒருவருக்கே தெரியாத ஒரு விடயம். அன்பர் காஜியார் அவர்களின் வாகனத்தில் தான் நான் வந்து இங்கு சேர்ந்தேன். அந்த இருவராலையும் தான் நான் அன்று காப்பாற்றப்பட்டேன். அதாவது அலிசாயர் மௌலானா அவர்களாலும் எங்களுடைய அன்பர் காஜியார் அவர்களாலும் தான் காப்பாற்றப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை நான் இவ்விடத்திலே கூறிக்கொள்கிறேன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் வஜிர் அபயவர்த்தன கொடுத்தவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் ஒரு வலதுகையாக தற்பொழுதிருந்து செயற்பட்டு வருகின்றார். கடந்த வருடம் என்னை எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் வஜிர் அபயவர்த்தன அவர்கள் என்னை அழைத்து எங்கள் ஜனாதிபதிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், இதை வடகிழக்கிலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் அன்றிருந்துதான் நான் இன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்காக இன்று நாங்கள் நாடு பூராவும் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்று வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, இன்று அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக முடிவெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டை ஒரு பாதாளத்திலே தள்ளிவிட்டு சென்றார். எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டை பொருட்படுத்த பிற்பாடுதான் இன்று நாங்கள் அனைவரும் இன்று சந்தோஷமாகவும் எதுவித பொருட்களுக்கு அதாவது வரிசையில் நிற்காமலும் இன்று வாழ்ந்து வருகின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் நான் இருந்த காலகட்டத்தில் இந்த யுத்தம் வேணாம் என்று முடிவெடுத்த பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் என்னை வரும்படி அழைத்திருந்தார். எல்லாரும் தவறாக புரிந்திருக்கின்றார்கள். என்னை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரவழைத்தார் அல்லது கோட்டாபய வரவைத்தார்கள். அது தவறான ஒரு விடயம். அன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அன்று என்னை வரவழைத்த வழியால் தான் இந்த நாட்டில் யுத்தம் முடிவடைந்தது என்பதை நான் இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஆகவே அன்பாக கேட்டுக்கொள்கிற மக்களே, வருகின்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன்.